ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹேமா ராவ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்வீட் டிஷ் தாங்க. விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் நான் ஸ்வீட் பண்ணுறேங்க. இன்றைக்கி வாங்க வீடியோக்குள்ளே போயெல்லாம் தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். நாம் இன்றைக்கி கோகனட் கேசரி பண்ணலாங்க. கோகனட் மில்க் கேசரி, சரிங்களா? கோகனட் மில்க் எடுத்து அந்த பால்லே செய்வோம். இப்போ முதல்ல நம்ம முந்திரி திராட்சைலாம் வறுத்து வச்சுருவோங்க. அதுக்கப்புறம் ரவையும் வறுத்துக்கலாம், பார்க்கலாம். இப்போது நான் அடுப்பத்தை வச்சுட்டேன். ஒரு கிண்ணம் நெய் எடுத்துருக்கேன்னா, ஒரு கிண்ணம் ரவை எடுத்துருக்கேன்னா அதே அளவு நெய் சர்க்கரை எல்லாம் ஒரே அளவு எடுத்துருக்கேங்க. அதே மாதிரி தேங்காய் பால் இதே இந்த கிண்ணத்தில் ரவை எடுத்துகிட்டு அதே கிண்ணத்தில் 3 கப் 3 கிலோ தேங்காய் பால் விடுவோம், சரிங்களா? இப்போது நெய் விட்டுக்கலாம். நீங்கள் வேணும்னா எண்ணெய் கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு எது ஈஸியாக இருக்குதோ அதில் செய்யுங்க. பாதி எண்ணெய் பாதி நெய் கூட போட்டுக்கலாங்க, டேஸ்ட்டாக தான் இருக்கும். நெய் கொஞ்சம் சூடாகட்டும், பார்க்கலாம். ஒரு நல்ல பெரிய தேங்காயில் அரை மூடி தேங்காய் எடுத்து ஃபஸ்ட்டு பால் 2ஆம் பால் எடுத்து வச்சுருக்காங்க, சரிங்களா? மீதி பத்தலைன்னா நம்ம கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோம், அவ்வளோதான். இதுவும் ஒரு ஓரம் வச்சிடுறேன். இப்போ முந்திரி வறுத்துக்கலாம். முந்திரி வறுப்படுத்துங்க. இதுலேயே திராட்சையும் போட்டுக்கலாம். ஒரு 20 முந்திரி 20 திராட்சை. நான் கொஞ்சம் அதிகமாக தாங்க எடுத்துருக்கேன். உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு எவ்வளோ விருப்பமோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. ஒருத்தர் அதிகமாக சாப்பிடுவாங்க, ஒரு குழந்தைங்க வேணான்னுவாங்க, அதனால் பார்த்து எடுத்துக்கோங்க, அவ்வளோதாங்க. இதை எடுத்து ஒரு ஓரமாக வச்சிடலாம். இப்போ இதுலேயே நம்ம ரவையை போட்டு வறுத்துக்கலாங்க. இதுலேயே வச்சிடலாம். இப்போ ரவை இதில் போட்டு வறுத்துக்கலாங்க. நல்லா கமன் வாசனை வர அளவுக்கு வறுக்கலாம். பாருங்கள், நல்லா வாசனை கமன்னு வந்துடுதுங்க, அவ்வளோதான். இப்போ இதில் நம்ம ஒரு சிட்டிக்கை உப்பு போட்டுப்போம். ஏன்னா இந்த நல்லா இனிப்பு எடுத்து கொடுக்குங்க. ஒரு சிட்டிக்கை எப்பவுமே உப்பு போட்டிங்கன்னா. இப்போ சர்க்கரையும் நம்ம இதுலேயே போட்டுடலாம். அடுப்பை நான் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சிட்டேங்க. இப்போ தேங்காய் பால் விட்டுருவோங்க. கொஞ்சம் ஸ்பீடு வைக்கலாம். ஒன்று, 2, 3, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது, அதையும் விட்டுருவோங்க. சரியா இருக்கும். இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இதை தனியாக கொதிக்க தேவையில்ல. தேங்காய்லாம் நம்ம இந்த சூடாக இருக்கிற ரவையிலே போட்டு கலந்துப்போம். இப்போ இதில் நமக்கு தேவையான ஃபுட் கலர் போட்டுப்போங்க. உங்களுக்கு எந்த கலர் பிடிக்குதோ போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி ஆரஞ்சு போடுறேன், ஒரு 2 சிட்டிக்கை. சரியாக இருக்குங்க. இப்போது ஒரு அரை டீஸ்பூன் ஏலக்காய் சர்க்கரையோடு அரைச்சி வச்சுருக்கேங்க, அதையும் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் பவுட்ரு ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கிறேங்க. இதையும் நம்ம நல்லா கலந்துக்கலாம். இப்போது ஒரு பாதி நெய் நான் விட்டுடுறேன். அப்புறமா இது நல்லா திரண்டு வரும்போது இன்னும் கொஞ்சம் நெய் விடலாங்க. இதை இப்போ ஒரு மூடி போட்டு வச்சிடலாம். இது ஸ்லோ ஃப்ளேம்லேயே ஒரு 5 நிமிஷம் விட்டுடலாங்க. 3லேருந்து 5 நிமிஷம். நடுவில் ஒரு வாட்டி ஓப்பன் பண்ணி கிண்டிக்கலாம், அப்புறம் பார்க்கலாங்க. இப்போ நான் மூடி வச்சிடுறேன். பாருங்கள், ஸ்லோ ஃப்ளேம்லேயே தான் ஆகணும், சரிங்களா?
இப்போ 4 நிமிஷம் ஆகிடுதுங்க. நான் நடுவில் ஒரு வாட்டி ஓப்பன் பண்ணி பார்த்தேன். பாருங்கள், அடியும் பிடிக்கல பாருங்கள். அடி கனமான பாத்திரம் தான் உங்களுக்கு அடி பிடிக்காதுங்க. ஸ்டவ்வு ஸ்லோவில் தான் இருக்குது பாருங்கள். நெய் நம்ம பாதி கிண்ணம் வரலாம் போட்டிருக்கோம். அதுவே போதும் தான் நினைக்கிறேன். இன்னும் 1 டீஸ்பூன் விட்டுக்கலாம். பாருங்கள், அதுலேருந்து நெய் பிரிஞ்சு வந்துடுது. அதனால் இதை அப்படியே வச்சிடலாம். அப்போ நமக்கு 3/4 கிண்ணம் நெய் செலவாயிருக்குங்க. சரிங்களா? ஏன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதில் இருக்குது நெய். அதனால் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நெய் பிரிஞ்சு வந்துடுச்சுன்னா நம்ம கேசரி ரெடி ஆகிடுது. இப்போ நம்ம இதில் முந்திரி பருப்பு, திராட்சையும் போட்டுடலாங்க. நான் கொஞ்சம் கார்னிஷ்காக எடுத்து வச்சுருக்கேன். பிளேட்டிங் பண்ணும்போது போடலாம் மேலே. அவ்வளோதான், நம்ம கோக்னட் மில்க் கேசரி ரெடி ஆகிடுத்து பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நீங்கள் செஞ்சு பாருங்கள். நான் முதல்ல நான் சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது கோக்னட் கேசரி தாங்க போட்டேன் ஃபஸ்ட்டு. இப்போ 1 வருஷம் ஆகிடுது. நீங்களும் இதே 1 வருஷத்துக்கு அப்புறம் நான் இன்றைக்கி திரும்பி செஞ்சு காட்டியிருக்கேன். ஏன்னா அப்போ ஒரு 30-35 பேர் தான் பார்த்தாங்க. இப்போ எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, ஒரு 100 பேராவது பார்ப்பீங்கன்னு அதனால் போட்டிருக்கேங்க. இந்த விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள். சூப்பராக இருக்குங்க. ரொம்ப டேஸ்டியான ஒரு கேசரி இது. தேங்காய் பால் எடுத்து வச்சிட்டிங்கன்னா எந்த கிண்ணத்தில் கப்பில் நீங்கள் எடுக்கிறீங்களோ அதே அளவு 3 கிண்ணம், 1 கப்புக்கு 3 கிண்ணம் தண்ணியாக இருக்கட்டும். நான் இன்னொரு கேசரி கூட போட்டேங்க, நம்ம சேனலில் இருக்குது, வீடியோவில் இருக்க பாருங்கள் கீழே, மில்க் கேசரி. அது கூட சூப்பராக இருக்கும். அதுக்கு எதாக இருந்தாலும் 1 கிண்ணம் எதில் நீங்கள் எடுக்கிறீங்களோ, கப்பாக இருக்கட்டும் கிண்ணமாக இருக்கட்டும், 1 கிண்ணம் ரவைனா 3 கிண்ணம் பாலோ தேங்காய் பாலோ தண்ணியோ எடுத்திங்கன்னா சரியாக இருக்குங்க. அதே மாதிரி நெய் 1 கிண்ணம் நெய், 1 கிண்ணம் சர்க்கரை எடுங்க, சரியாக இருக்கும். பாருங்கள் இப்படி வந்துடும். இப்போ எக்ஸ்ட்ரா இருந்தால் நம்ம இருத்துக்கலாங்க. சரிங்களா? ஓகே, நான் பிளேட்டிங் பண்ணி காட்டுறேங்க. இது ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு. அப்படியே விழுது பாருங்கள், அந்த மாதிரி தாங்க இருக்கணும். அவ்வளோதாங்க, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சூப்பராக வந்திருக்குங்க. டேஸ்ட் ரொம்பவே அமேசிங்காக இருக்குது. செஞ்சு பாருங்கள். இந்த கோக்னட் மில்க் கேசரியை ரொம்ப 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 பிரமாதமாக இருக்கும். இந்த விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக இது நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். நெய் அப்படியே தொலைன்னு ஊற்றுற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் அதை கடாயிலேருந்து அப்படியே எடுத்து வச்சு கூட நீங்கள் தோசை சப்பாத்தி அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாங்க. வேஸ்ட் ஆகாது. சரிங்களா? இருந்தாலும் ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் நெய் மட்டும் நீங்கள் பார்த்து விட்டுக்குங்க. நான் கொஞ்சம் தாராளமாக நெய் சாப்பிடுவேன். நெய், இந்த முந்திரி, கிறிஸ்மஸ்லாம், அதனால் கொஞ்சம் தாராளமாக போட்டுவிட்டேன். நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி, உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி செஞ்சுருங்க. சரிங்களா? செஞ்சு பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தாங்க உங்களுக்கு நல்லா புரியும். சரிங்களா? பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எல்லாருக்கும் கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? பெல் பட்டன் அழுத்துங்க. அப்போ தான் என் வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேருங்க. மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.